நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொண்டரடி பொடி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனை பார்த்து சொல்றார், நான் வைகுண்டம் போவேன், வைகுண்டத்தில் போய் நீ ரங்கநாதர் மாதிரி இருந்தா அங்க இருப்பேன், நீ ரங்கநாதர் மாதிரி வேற யாராவது சுவாமி மாதிரி நீ பரமாசுதேவனாகவோ அங்க உட்கார்ந்து இருந்தியானால் திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கே ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றார். தெய்வத்தை காட்டிலும் அந்த தெய்வத்தை பாடுறதுல அவர்களுக்கு ஒரு அலாதியான ஆனந்தம். தெய்வத்தை பத்தி கேட்கறதுல, தெய்வத்தை பத்தி சொல்றதுல இதுதான் சாதுக்களுடைய லட்சணம்னு பாகவதம் சொல்றது. ஸ்ருண்வந்தி கிரணந்தி காயந்தி யத் சாதவஹா. எப்பொழுதும் பகவானை பத்தி கேட்டுண்டு சொல்லிண்டு பாடிண்டு ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள். இந்த நாமதேவர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா பாண்டுரங்கன்ட்ட போறார். பாண்டுரங்கா, எனக்கு ஒரு ஆசை பூர்த்தி பண்ணுவியா? என்ன வேணும் நாமா? எனக்கு 100 கோடி அபங்கங்கள் எழுதணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பாண்டுரங்கன்ட்ட கேட்கிறார். பாண்டுரங்கனும் அனுக்கிரகம் பண்றான். ஆனா நாமதேவரா அவர் இருக்கும் பொழுது அந்த 100 கோடி அபங்கங்கள் பூர்த்தி ஆகாமையே அவருடைய ஜென்மா முடிஞ்சுடுறது. அதனால நாமதேவர் துக்காராமா வரார். மற்றொரு காரணம், அந்த சரியு நதியில இறங்கி சர்வ ஜனங்களையும் புல் புழு ஒன்று இன்றியே எல்லாரையும் ராமர் வைகுண்டம் கூட்டுண்டு போகும் பொழுது ஹனுமாரை பார்த்து கேட்கிறார், நீ வரியா? ஹனுமார் சொல்றார், ராமா, ஏதோ வைகுண்டம்னு சொல்றியா, அங்க போனா யாராவது ராமாயணம் சொல்லுவாளோ? அங்க ராமாயணம் எல்லாம் சொல்ல மாட்டா. ஏதாவது பஜனை நடக்குமோ? பஜனையும் நடக்காது. உனக்கு ஏதாவது திருமஞ்சனம் நடக்குமா? அதுவும் நடக்காது. புறப்பாடு நடக்குமா? நடக்காது. அங்க எல்லாரும் என்ன பண்ணுவா? நான் பரமாசுதேவனா உட்கார்ந்து இருப்பேன், எல்லாரும் என்ன பார்த்துட்டு பேசாம உட்காருவா. சதா பஷ்யந்தி சூரையகா. இப்ப ஹனுமார் சொல்றார், அப்படின்னா எனக்கு வைகுண்டம் வேண்டாம், எனக்கு வைகுண்டம் வேண்டாம். ஏன்னா எந்த இடத்துல உன்னை பாடிண்டே இருக்காளோ, உன் புகழ சொல்றாளோ, உன்னை கொண்டாடுறாளோ அந்த இடத்துல நான் இருக்கணும்னு எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போ, நான் சிரஞ்சீவியா இருக்கேன் அப்படிங்கிறார். எந்த இடத்துலயாவது ராமநாம சப்தம் கேட்டுது அப்படின்னுட்டா, ராமநாமம் ஜபம் பண்ணிட்டு அப்படின்னா அந்த இடத்துல ஹனுமார் வந்துடுவாராம். புரந்தரதாசர் அழகா சொல்றார், சுந்தரமூருதி முக்கிய பிராணா கே பந்தா மனகே பந்தா மனகே பந்தா மனகே பந்தா மனகே பந்தா மனகே ஸ்ரீராம நாமதே மதுர துவனி ஏலி ஸ்ரீராம நாமதே மதுர துவனி கேலி சுந்தர மோருதி முக்கிய பிராணா பந்தா மனகே பந்தா மனகே. மனகேனா வீடு. என்னுடைய வீட்டுக்கு சுந்தரமூர்த்தி அப்படின்னுட்டா ஹனுமார் முக்கிய பிராணன். என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரத்துக்கு நான் என்ன பண்ணினேன்? ஏதாவது அவர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது நிவேதனம் பண்ணி வச்சிருந்தேனா, பாத பூஜை பண்றதுக்கு தயாரா இருந்தேனா, என்னத்துக்காக ஆசைப்பட்டு என்று வந்தார்னா, நான் வீட்டுல உட்கார்ந்துட்டு சதா ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, என்னுடைய ராமநாமத்தை கேட்டுட்டு ஸ்ரீராம நாமதே மதுரத்வனி கேலி அந்த ராமநாமத்தை கேட்டுட்டு வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணினா, ஆலிங்கன மாடுதா, என்ன கட்டிண்டார் அப்படின்னு தாசர்வால் கீர்த்தனையில சொல்றார். அதனாலே ஹனுமார் ராமர்கிட்ட கேட்டார், எங்கெல்லாம் உன்னுடைய கதை நடக்கிறதோ, எங்கெல்லாம் உனக்கு உற்சவம் நடக்கிறதோ நாங்க இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மாதிரி நாமதேவரும் வைகுண்டம் போனார். வைகுண்டம் போனாரா நாமதேவர். ஆனா வைகுண்டம் அவருக்கு பிடிக்கலையாம். ஏன்னா அங்கேயே பெருமாள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அவரை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். அங்க ஹரிநாம சங்கீர்த்தனமே இல்லையா, கதை இல்லையா, அதனால அவருக்கு வைகுண்டம் பிடிக்கலைங்கிறார். மகாத்மா நாமதேவஸ்தோ ஹரிகீர்த்தன லோலுபகா
கரஸ்திதேபி வைகுண்டே பிராபத் ஜன்ம புனஸ்ச சகா மகாத்மா நாம தேவஸ்தோ. ஹரிகீர்த்தனத்துக்கு அவருக்கு அங்க ஹரிகீர்த்தனத்துக்கு ஒரு குறைவு இருந்துதான் வைகுண்டத்துல. என்ன இங்க வைகுண்டம் வந்துட்டேன், வைகுண்டத்துல பஜனையே கேட்கல, நான் அப்படி இருக்கிறது, அதனால அங்க இருக்கக்கூடிய பகவான்கிட்ட கேட்டாரா நான் திரும்பி பூமியில பிறக்கணும். அப்படி நாமதேவர் தான் துக்காராமா வந்தார். எங்க பிறந்தார் அப்படின்னுட்டா தேகுங்கிற ஊர்ல பிறந்தார். தன்ய தன்ய வைஷ்ணவ குலே அப்படின்னுட்டா ஒரு குடும்பத்துல மகாத்மா வரான்னா ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடியோ ஒரு 20 தலைமுறைக்கு முன்னாடியோ கண்டிப்பா அந்த குடும்பத்துல ஒரு மகாத்மா வந்திருப்பா. எந்த ஒரு குடும்பத்துல மகாத்மா வராளோ அந்த குடும்பத்துல தான் திரும்பி மகாத்மா வரார் அப்படிங்கறதெல்லாம் மகான்கள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கா. இந்த துக்காராமுடைய தாத்தா இருக்கார், விஸ்வம்பரர்னு பேரு. அந்த விஸ்வம்பரர் பரம சாது. அவர் சதா சர்வகாலமும் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு பஜனை பண்ணுவார். அவ அம்மா சொல்றா, ஏகாதசி விரதம் இரு, ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறா. ஏகாதசி விரதம் இருக்கார். அடிக்கடி பண்டரிபுரம் போயிட்டு வரார். பண்டரிபுரம் போயிட்டு வந்த அவருடைய கனவுலே பாண்டுரங்கன் வந்து சொல்றான், உன்னுடைய ஊருலேயே எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்றான். அதனால தேகுலேயே அழகான ஒரு பாண்டுரங்கனுக்கு கோவில் கட்டியிருக்கார் விஸ்வம்பரர். கோவில் கட்டி அந்த கோவில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த விஸ்வம்பரனுக்கு பாண்டுரங்கன் நேர்ல தரிசனம் கொடுத்தார். விஸ்வம்பரரும் பாண்டுரங்கனை பிரத்யட்சமா பார்த்தவர். அந்த விஸ்வம்பரருடைய 8வது தலைமுறையா 8வது வம்சத்துல அந்த துக்காராம் அவதரிக்கிறார். அந்த விஸ்வம்பரருடைய குடும்பத்துல 8வது தலைமுறையில அந்த திரும்பி நம்முடைய பக்த துக்காராம் அவதாரம் பண்றார். துக்காராம் அவதாரம் பண்ணி இந்த பூமியில் அவர் வாழ்ந்தது 45 வருடங்கள் தான். 45 வயதுகள்ல 22 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, அவருடைய பரம்பரையில் இருக்கிறவர்கள் எல்லாம் காசு கடைன்னு சொல்லக்கூடிய லேவாதேவி பேங்கிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் நடத்தின்னு இருக்கா. அதெல்லாம் தான் நம்முடைய துக்காராம் அவர்களுடைய குடும்பத்துல என்ன பண்ணிட்டு இருக்காளோ அத்தனையும் அவரும் பண்ணிட்டு இருக்கார். முதல்ல அவருக்கு ரகுமாயி அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். குடும்பத்துல இருந்துட்டு இருக்கார். வியாபாரங்கள்லாம் நல்லா கவனிக்கிறார். கருத்தா இருக்கார். ஆனா குடும்பத்திலேயே அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அந்த பண்டரி பக்தி, பாண்டுரங்கிட்ட இருக்கக்கூடிய ஹரிபக்திங்கிறது அவருக்கு சொந்த சொத்தா இருந்தாலும் கூட அது இவ்வளவு உத்வேகத்தை பிரகாசத்தை ஒரு 20 வயசுல அடையல. ஆனா பக்தி இருந்துட்டு இருக்கு. விஸ்வம்பரர் பூஜை பண்ணின அந்த பாண்டுரங்கனை பூஜை பண்ணிட்டு இருக்கார். வேலையும் பார்க்கிறார், குடும்பத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். அவருடைய காலம் எந்த ஒரு காலம் அப்படின்னுட்டா, ஷாஜகானுடைய ஆட்சி மாறி அவுரங்கசீப்பனுடைய ஆட்சி தலை தூக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துக்காராம் இருந்த பீரியட்ல தான் சத்ரபதி சிவாஜி இருந்தார். அவ 2 பேரும் கான்டெம்பரரி. துக்காராம் இருந்த பீரியட்ல தான் சமர்த்த ராமதாசர் இருந்தார், கான்டெம்பரரி. துக்காராமுக்கும் நம்முடைய சத்ரபதி சிவாஜிக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. இப்படி ஏற்படுறது அப்படின்னுட்டா, நம்முடைய இந்தியாவுடைய சரித்திரத்தில் எடுத்து பார்த்தாலும் இந்தியன் ஹிஸ்டரியிலையும் இந்த சம்பவம் சொல்றது. துக்காராம் பிறந்து ஒரு 20 வருஷத்துல என்னாச்சுன்னா, மராட்டியில இந்த மகாராஷ்டிரா தேசத்துல மழையே இல்லை. நதிகள் எல்லாம், இந்திராயணி நதியில தண்ணி இல்லை, பீமா நதியில தண்ணி இல்லை, கோதாவரியில தண்ணி இல்லை, கடுமையான பஞ்சம் வந்துடுத்து அப்படின்னு சொல்றா. கடுமையான பஞ்சம் எந்த அளவுக்கு வந்ததுன்னு ஹிஸ்டரியில எழுதுறான்னா, அவர்கள் பிணத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு எடுத்து சாப்பிட்டா, சொந்த குழந்தையே உணவுக்காக வித்தா, சொந்த குழந்தையே சில பேர் சாப்பிட்டா, அந்த அளவுக்கு இந்த பஞ்சம் இந்த மகாராஷ்டிரால தலை தூக்கி இருந்தது. 2 வருடங்களுக்கு அந்த பஞ்சம் இந்த இடத்துல நீடிச்சது அப்படின்னு சொல்றா. துக்காராமுடைய முதல் மனைவி அந்த பஞ்சத்துல பகவானுடைய திருவடியை சேர்ந்துட்டா. இந்த பஞ்சம் தன்னுடைய சொந்த மனைவியினுடைய ஒரு நஷ்டம், உலகத்துல சர்வ ஜனங்களும் படக்கூடிய ஒரு கஷ்டம், அதெல்லாம் அவருக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்திட்டு இந்த பண்டாரா மலையில நான் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேனோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தார். பார்க்கிறார் ஜனங்கள்லாம் எப்படி கஷ்டப்படுறா. ஒருவேளை உணவுக்கு வழி இல்லை, சொந்த குழந்தைய சாப்பிட்றா, பிணத்திலிருந்து சாப்பிட்றா, எங்க பார்த்தாலும் ஒரு சொட்டு தண்ணிக்கும் ஒரு பிடி ஆகாரத்துக்கு அடிதடி இருக்கிறத பார்க்கிறார். யாரும் ஒன்றும் பண்ண முடியல. மனைவியும் போயிட்டா. உலகம் இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது வியாபாரம் மட்டும் எப்படி நடக்கும்? அதனால இந்த மலையில வந்து உட்கார்ந்துட்டு, இப்ப நம்ம பக்கங்கள்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் தேவாரம் பாராயணம் பண்ற மாதிரி
துக்காராமுக்கு முன்னாடி தான் ஞானேஸ்வரர். அந்த ஞானேஸ்வருடைய ஞானேஸ்வரியை படித்து பார்க்கிறார். நாது ஞானேஸ்வரியை படிக்கிறார். மராட்டியில் இருக்கக்கூடிய வேதாந்த கிரந்தங்கள்லாம் பாராயணம் பண்ணுறார். அந்த பாராயணம் பண்ணி 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 அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னா, வாழ்க்கையில் விரக்தி வருது. விரக்தி வருது மட்டும் இல்லாமல் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஞானமும் அவருக்கு தலை கட்டி எடுத்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார். கீழே வீட்டுக்கே வரமாட்டேங்கிறார். அவருடைய ஒரு அண்ணா இருந்தான், அவனும் தீர்த்த யாத்திரை கிளம்பி போயிட்டான். அவருக்கு ஒரு தம்பி இருக்கான். ஒரு நாளைக்கு அவரை வந்து இங்கே கூப்பிடுறான். இப்படியே இருந்தா குடும்பத்தை யார் பார்ப்பா? அவருக்கு ஒரு 2வது கல்யாணம் ஆறுது. அவளுக்கு தான் ஆவலி இல்லைன்னா ஜீஜாபாயின்னு பேரு. குழந்தைகள்லாம் இருக்கா. மகாதேவன் ஒரு குழந்தை இருக்கான், காசின்னு ஒரு குழந்தை இருக்கான், 3 குழந்தைகள் இருக்கா அவருக்கு. குடும்பத்தை யார் பார்ப்பா? நீ வரணும். குடும்பத்தை பார்க்கறது இருக்கட்டும், இது காட்டு பிரதேசம். அந்த காட்டு பிரதேசத்துல நீ வந்து படுத்துட்டு இருக்கியே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுது, இங்க எப்படி இருக்க அப்படிங்கிறார். அழகான ஒரு அபங்கம் பாடுறார் அவர். இந்த இடத்துல பாடின அபங்கம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய ராமரை கூப்பிடுறதுக்காக பரதன் வரார். பரதன் வரும்பொழுது ராமரை பார்த்து சொல்றார், நீ சக்கரவர்த்தி திருமுகனா இருக்கக்கூடியவன். அயோத்தியிலிருந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நீ சத்திர சாமராதிகளோட ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டியவனான நீ இந்த இடத்துல ஒரு காட்டுல வந்து பரதேசி ஆட்டம் உட்கார்ந்து இருக்கியே, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் பொழுது ராமர் அழகா சொல்றார், அப்படி நினைக்காத பரதா, நான் இந்த கல்லுல உட்கார்ந்து இருக்கேன் பத்தியா, இந்த கல்லு தான் சிம்மாசனம் எனக்கு. இந்த மேல ஒரு மரம் அப்படியே படர்ந்திருக்கு பத்தியா, அதுதான் எனக்கு கொடை. இந்த காத்து வீசுறது பத்தியா, அதுதான் எனக்கு சாமரம். இந்த மரங்கள்லாம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாளிகைகள். புலி, சிங்கம் போன்ற மிருகங்கள், முயல், அணில்லாம் இருக்கா, இதெல்லாம் என்னுடைய நாட்டினுடைய பிரஜைகள். அதோ என்னுடைய ராஜசபையில மயில்ங்கிற ஒரு பெண் நர்த்தனம் ஆடுறா பாரு, குயில்ங்கிற ஒரு பாகவதர் பாடுறார் பாரு, இங்க என்ன குறைச்சல் எனக்கு அப்படிங்கிறார். மனசு மாறிடுச்சுன்னா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். மனசுதானே எல்லாத்துக்கும் காரணம். அந்த பாவத்தை பிடிச்சு துக்காராமும் தன்னுடைய சகோதரன்ட்ட சொல்றார், என்னன்னா எனக்கு வந்து படுக்கை இல்லைன்னு சொல்றியா, பூமாதேவியினுடைய மடியில நான் படுத்துட்டு இருக்கேன், என்ன லாலனை பண்றா. எனக்கு வந்து மேல கூரை இல்லைன்னு சொல்றிய, வீட்டுல ஒரு சின்ன கூரை தானே இருக்கு, ஆனா என்னுடைய ஆகாசமே பெரிய கூரையா இருக்கு பத்தியா. இந்த பூமாதேவியே எனக்கு தீர்த்தம் கொடுக்கிறா. இந்த மரம் செடி கொடிகள்லாம் பாத்தியா, அது யாராவது கல்லால் அடிச்சா கூட அவளுடைய கைகளில் புஷ்பங்களால மூடிடுறத பத்தியா, பழங்களை கொடுக்கறது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். துக்காராம் அபங்கம் பாடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வீட்டுல இறங்கி வருவார். இறங்கி வந்துட்டு வீட்டுல அப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குருவை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா குருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நாம ஒருத்தர் குருன்னு நினைச்சுட முடியாது. நமக்கு யார் குருங்கிறது நமக்கு தெரியாது அறிவுக்கு. ஏன்னா நம்முடைய அறிவுங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டது, காலத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். துக்காராமுக்கு அந்த ஒரு கவலை இருக்கு. குருவா ஒருத்தரை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1000 தரம் யோசிக்கலாம். ஆனா குருவா எடுத்துட்டோமானால் மாறக்கூடாது, நிஷ்டை வேணும். அதனால ஒவ்வொருத்தரையா பார்க்கிறார். இவரை குருவா எடுத்துக்கலாமா, அவரை குருவா எடுத்துக்கலாமா, அவர் பஜனை பண்றாரு, அவர் கதை சொல்றாரு, அவர் தியானம் பண்றாரு, அவர் ஏதோ மந்திரத்தை ஜபம் பண்றாரு, அவர் வந்து ஏதோ சித்திகள்லாம் பண்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். துக்காராம் தன்னுடைய வாயினாலேயே அழகா சொல்றார், பாண்டுரங்கனுடைய கிருப்பையினாலே உலகத்துல ஞானத்தை அடைஞ்சிட்டா மாதிரி குரு மாதிரி சில போலி வைரங்களை நான் பார்த்தேன். ஆனா பாண்டுரங்கன் என்கிட்ட என்ன பண்ணினா அப்படின்னா, எனக்கு வந்து உண்மையை உணர்த்தினான். உண்மையான வைரம் எது, போலி வைரம் எதுங்கிறது உண்மையை எனக்கு காட்டினதுனாலே நான் இவர்களெல்லாம் பார்த்தேன். ஆனா என் மனசு அவர்கள்ட்ட எனக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு தோணலை அப்படிங்கிறார். விவேகானந்தரும் அப்படிதானே, பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் வரத்துக்கு முன்னாடி பகவான் ஒருத்தன் இருக்கானா. துருவன் தபஸ் பண்ணினான், பகவானை பார்த்தான். பிரகலாதனுக்காக பகவான் தூணிலிருந்து வந்தான். கஜேந்திரன் ஒரு யானை கூப்பிட்டது, பகவான் வந்தான். அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவனுக்கு தோன்றது, விவேகானந்தருக்கு சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரா. யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி, சுவாமி இருக்காரா, இருக்காரே, நீ பார்த்திருக்கியா, அது வந்து நான் அப்புறம் சொல்றேன், சொல்லும். இப்ப நீ தியானம் பண்ணினா பார்க்கலாம், நீர் பார்த்திருக்கிறா. ஜபம் பண்ணினா பார்க்கலாம், நீர் பார்த்திருக்கிறா. யாரையும் அவரால் ஏத்துக்க முடியல. விவேகானந்தர் நன்னா படிச்சவர், யுவா, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர். ஆனா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்காம இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணர் ஒரு அக்ஷரம் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சதில்லை. அவர்கிட்ட போய் நீ பகவான் இருக்காரானா, இருக்கான். நீ பார்த்தியா, நான் பார்த்திருக்கேன், எனக்கு காண்பிக்க முடியுமா, காண்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி காண்பிச்சு வச்ச அந்த ராமகிருஷ்ணர்கிட்ட தான் விவேகானந்தரால ஆத்ம சமர்ப்பணம் பண்ண முடிஞ்சது.
அழகா சொல்றார் அதை துக்காராம். உலகத்துல குரு மாதிரி வேஷம் போடுவா, எல்லாத்துலயுமே போலி உண்டு இல்லையா? நான் ஏமாறல. நான் ஏமாறதுக்கு காரணம் என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, பாண்டுரங்கன் எனக்கு காண்பிச்சு கொடுத்தான். நல்ல குருவை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு இந்திராயணி நதிக்கு நான் போனேன். அப்ப பாபாஜி சைத்தன்யருங்கிற ஒரு மகாத்மா எனக்கு வந்தார். அவருடைய அந்த தாமரை போன்ற அந்த கைகளை என்னுடைய தலையில வச்சார். தலையில வச்சு எனக்கு ராம கிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய குரு பரம்பரை என்னன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், பாபாஜி சைத்தன்யரான எனக்கு கேசவ சைத்தன்யர் குரு, கேசவ சைத்தன்யரான எனக்கு ராகவ சைத்தன்யர் குரு, இதுதான் நம்முடைய குரு பரம்பரைன்னு சொன்னார். எனக்கு ஒரு கால் சேர் ஒரு லிட்டர் கணக்கு அது நெய் வாங்கிட்டு வரையான்னு என் குரு கேட்டார் அப்படின்னு தனக்கு என்றைக்கு குருவை பார்த்தமோ அந்த நாள் திதி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அந்த அபங்கத்துல பாடுறார். அந்த குரு என்னுடைய வலது காதலே அவருடைய தாமரை போன்ற கைகளை என்னுடைய தலையில வச்சு எனக்கு ராமகிருஷ்ண ஹரிங்கிற மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியறதுன்னா அவரே பாடிட்டு போயிருக்கார். அத்தனை என்ன கிழமையில வந்தார், என்ன திதியில வந்தார், எந்த இடத்துல வந்தார், அவர் என்ன என்கிட்ட சொன்னார், என்ன மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த குரு உபதேசம் பண்ணின பிறகு நான் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டேன் அப்படிங்கிறார். ஏன் குரு உபதேசம் ஆன உடனே சந்தோஷமானேன்னு அவர் காரணம் சொல்றார் அப்படின்னா, அவர் எனக்கு ஏதாவது கணபதி மந்திரமோ முருகனுடைய மந்திரமோ வேற தேவதைகளுடைய மந்திரமோ இல்லை விஷ்ணு மந்திரமா இருந்தாலும் கூட நாராயணா கேசவான்னு ஏதாவது உபதேசம் பண்ணினா நான் திரும்பி புதுசா ஆரம்பிக்கணும். நான் சின்ன குழந்தையிலிருந்தே என்னை அறியாம ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதையே என் குரு உபதேசம் பண்ணிட்டதுனால எனக்கு சுலபமா போயிடுது. என்னுடைய ஜபம்ங்கிற சாதனையை நான் திரும்பி ஆரம்பத்திலிருந்து பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நான் அந்த ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிறத ஜபம் பண்ணிட்டே இருந்தே மாசி மாதத்திலே சுக்ல பட்சத்திலே தசமி அன்னைக்கு குருவாரமான வியாழக்கிழமை அன்றைக்கு என்னுடைய குரு எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிறார். அவருக்கு குரு தரிசனம் எந்த வயசுல ஏற்பட்டது அப்படின்னு விட்டாக்க 21 இல்லைன்னா 22வது வயசுல தனக்கு குருவுடைய தரிசனம் ஏற்பட்டது அப்படின்னு துக்காராம் சொல்றார். இதோடு இருக்கும் பொழுது துக்காராம் எப்படி இருக்காருனா, அவருக்கு குடும்பத்திலையும் ஒட்டலை, ஆனா குடும்பத்தை விட்டுட்டும் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல, அது தர்மம் இல்லைன்னு நினைக்கிறார். அவருடைய தாத்தா பாட்டி எல்லாரும் கடை நடத்தின்னு இருந்தா இல்லையா, அதனால தேகுல ஒரு மளிகை கடை வச்சுட்டு இருந்தார். அவர் மளிகை கடையும் எப்படி வைப்பார் அப்படின்னுட்டா, அவருடைய மனைவி இருக்காளே ஆவலி, அவ என்ன பண்ணுவானா துக்காராம பார்த்து, நம்ம போய் இந்த கடையை திறந்து இன்னைக்கு 10 பேருக்கு வியாபாரம் பண்ணுவோம், அப்படி பண்ணினா தானே குடும்பம் நடக்கும் அப்படிங்கிறியா? சரி, இந்த அரிசி உப்பு மிளகாலாம் வாங்குறதுக்கு காசு இல்லையே, கவலைப்படாதீங்க, என் காதுல தோடு இருக்கு, மூக்குத்தி இருக்கு, வளையல் இருக்கு, நான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வாங்கிட்டு வரேன். கடையெல்லாம் திறந்து அந்த 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 டப்பாவில் பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும், அதில் அரிசி, இதில் உப்பு, இதில் மிளகா எல்லாம் போட்டு துவரம்பருப்பெல்லாம் போட்டு ஆவலி சொல்லிட்டு போவா. என்ன சொல்லிட்டு போவா? இது இன்ன விலைக்கு வாங்கியிருக்கேன், இன்ன விலைக்கு விற்கணும், இது என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன், என்ன விலைக்கு விற்கணும், இப்படி வித்தாதான் நமக்கு லாபம் வரும். நான் சாயங்காலம் பார்ப்பேன், கல்லால பணம் இருக்கணும், நான் வேணா உன் கூட இருக்கட்டுமா அப்படின்னுவா. அவர் சொல்லுவார், இருக்காதே, இங்க என்ன வேலை, எனக்கு என்ன வியாபாரம் பண்ண தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா? நான் 20 வருஷம் வரைக்கும் வியாபாரம் பண்ணலையா? நம்ம பரம்பரையே வியாபாரம் தானே, எனக்கு பண்ண தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, நான் பண்றேன், நீ போயிட்டு வா, சாயங்காலம் பாரு, கல்லால எவ்வளவு பணம் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவார். அவ குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு போவா. அவர் இப்படி பார்ப்பார், உப்பை பார்ப்பார், மிளகாயை பார்ப்பார், பருப்பை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைச்சுப்பார், பாண்டுரங்கா என்ன இப்படி என்ன படைச்சுட்டே, இந்த உப்பை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கே, மிளகாயை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கே, இதுக்காக என்னுடைய ஜென்மா, இதுக்காக என்ன படைச்சே நீ? நான் உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்துட்டு இருக்கலான்னு நினைச்சேன், உப்பு புளி மிளகாயை பார்க்கிற மாதிரி வச்சுட்டியே. கடையில உட்கார்ந்துட்டாலும் அவருக்கு கடையில இதெல்லாம் புத்தி போகாது. ஒரு ஜபமாலையை கையில எடுத்துப்பார், ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரின்னு ஜபம் பண்ணுவார். ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम
Ram Krishna Hari Jai Jai 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 Ram